எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவழா இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவழா ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே பார்க்கும் போதே உயிரில் பாதி இல்லை நீதி பார்வை பார்க்கும் துணிவு பேதை நெஞ்சில் இல்லை எனது உயிரை குடிக்கும். பத்தியா செல்லம், உங்க மாமா நான் சொல்றதை கேட்காம என்னை விட்டுட்டு போயிட்டான். இன்னைக்கு ஒரு நாள் இருடா அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரே கஷ்டமா இருக்குடா. பத்தியா, உனக்கு கூட இந்த அத்தையோட ஃபீலிங்ஸ் புரியுது. ஏதோ பேசுற அத்தை ஃபீலாக இருக்கேன்னு தெரிஞ்சு. ஆனால் உங்கள் மாமாவுக்கு புரியல பத்தியா. அதை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கே தங்கம். ஏண்டா அத்தை எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், நீ இப்போ தான் இங்கு வேணும்னு கேட்டுட்ருக்க. என்ன கவி? ஐயடா சிரிப்பு பாருங்க. என்னடி அவனை போட்டு பாடப்படுத்திட்டு இருக்க? அடி ஏண்டி நீனும் இல்லையா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டியா? அதனால தான் இவனை தூக்கி வச்சுட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன். ஏண்டி பாவம் குழந்தை என்ன பண்ணுச்சு? அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்க. அவனுக்கு ஏதாவது புரியுமா? அவனுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் நான் பேச பேச ஏதாவது பேசிட்டே இருக்காண்டி. அது நம்ம ஏதாவது வாயை செஞ்சாவே அவர் பேசிட்டு தான் இருப்பாரு. இல்லடி தங்க தேவதையா சொன்னா நான் அவனை கேட்கறது தெரிஞ்சுதான் சிரிக்கிறான் பாரு. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் நல்லா சிரிக்கிறான். என்ன கையில் பூவோட வந்து உட்காந்துருக்க? உங்கள் அண்ணனுக்கு கொடுக்கலாம் தான், பட் வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, எப்படி கொடுக்குறதுன்னு தெரில. அண்ணனுக்கு கொடுக்குறதுக்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் பரவாயில்ல. அங்கே ஸ்டேஜில் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்த பூவெல்லாம் பிச்சுட்டு வந்திருக்க. என்னடி நம்ம லவ்வாக கொடுக்குறோம், அது எப்படி கொடுத்தா என்ன? காசு கொடுத்து கடையில் வாங்கி கொடுத்தா என்ன, இல்லை மண்டபத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா என்ன? எல்லாம் ஒன்றும் தானே, பூ தானடி. பூ நல்லாவே இல்லை நீ சொல்கிற பாயிண்ட். சரி ஓகே ரைட் விடு. சரிடி உன் விஷயத்துக்கு வா. என்ன அண்ணன் எல்லாரையும் தங்க வைக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் எதுவுமே முடியலையே. என்ன பெரியம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாடி, கஷ்டமாக இருந்தது. ஆமாம் மலரு, அகில் ஸ்டே பண்ணலன்னு எவ்வளோ வருத்தம் இருக்கோ அதை விட எனக்கு அண்ணி ஸ்டே பண்ணலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஃபீல் பண்ண குழந்தை இருக்கணுங்க கூட. இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். நேற்றுலேருந்து எப்படி இருந்தோம், எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், அது மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டே இருந்தா. பட் என்ன பண்ணுறது, அத்தைன்ற இருக்காங்களே ஒருத்தவங்க, அவங்க அலோ பண்ண மாட்டாங்கன்னு மாமாவுமே இல்லைடாம்மா நாளைக்கு அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம என்னடி பேசுகிறது, அதான் ஓகேன்ட்டு விட்டுட்டேன். அதுவும் கரெக்டு தான், நம்ம நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம்ல. ஆமாடி, அதனால தான் அகில் அர்ஜுனாவது ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அவங்களும் பண்ணல, நாளைக்கு வருவாங்க போல். ஆமாடி, நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க அண்ணன் போகும்போது, அண்ணி எல்லாருமே. ஆனால் அவன் நாளைக்கு நான் ஊருக்கு போகணுன்னு சொன்னதுக்கப்புறம் இருப்பான்னு நம்பி நினச்சேன். ஆனால் அவங்க அம்மாவுக்கு பயந்துட்டு போயிட்டான். அன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டில் ஸ்டே பண்ணாங்கன்னா மாமாவும் அப்புறம் அகில் அண்ணா அர்ஜுன் தான் வந்திருந்தாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டே பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஃபேமிலியோடு வந்திருந்தாங்கல்ல, ரேணு பெருமை வேறு இருந்தாங்க. கண்டிப்பாக ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாங்க. அதுக்காக தான் எதுக்கு கல்யாண வீட்டில் ப்ராப்ளம் சொல்லிட்டு அவங்களும் கிளம்பியிருப்பாங்க. ஆனால் பெரியப்பா அகில் அர்ஜுன் எல்லாருமே இருந்து எல்லா வேலையுமே பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க தெரியுமா? தெரியும்டி, நானும் பார்த்தேன். அகில் அண்ணா வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாரா? பண்ணாண்டி. ஓகே, உங்களோட லவ் எந்த கட்டத்தில் இருக்கு இப்போதைக்கு? என்னடி லவ் எந்த கட்டத்தில் இருக்குன்னு சொன்னதுக்கு உன்னோட ஃபேஸில் பல்ப் போடாமலே பிரைட்டாக இருக்கு. என்ன நடக்குது மலரு? அது வந்து சொல்லு. அது மலரு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேனா, பட் மேரேஜில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால தான் சொல்ல முடியல. நீ இப்போ கேட்டோன்னு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதுதான். சரிடி இப்போ சொல்லு, என்ன ஞாபகம் வந்துச்சு, என்ன நடக்குது உங்களுக்குள்ள? சிப்படி, எனக்கு வெக்கமாக இருக்கு. அடியே வெக்கமாக இருக்குன்னு நீ சொல்லாமல் விட்டினா வேற யார் சொல்லுவா? நீ தான் சொல்லணும், வெக்கப்படுகிட்டே சொல்லு பார்ப்போம், என்ன நடக்குது? இல்லடி அது அரைச்சி என்ன நடந்துச்சு சொல்லு. சரி ஓகே இல்லடி, அன்னைக்கு நம்ம கூட பேசிகிட்டு இருந்தோம்ல நைட்டு,
அதாவது ரிசப்ஷன் முடிஞ்ச நைட்டு. ஆமாம், நம்ம 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கூட அரேன்னு பெரியம்மா சொன்னதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தியே. அன்னைக்கு தான். அப்போ கூட அகில் வந்தான்ல என்னை பார்க்கறதுக்கு. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் 2 பேர் பேசுங்கன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டேன். அதுதான் என்னன்னு கேட்குறேன், என்ன பேசுனீங்க, என்ன சொன்னாருன்னு. அதான் மலர், அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? சொல்லடி, அதுதானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடப்பாவீங்களா, லவ்வே சொல்லல, ஆனா கிஸ். நீங்க எங்கேயோ போயிட்டீங்கம்மா 2 பேரும். சிப்போ, பிளான் பண்ணிடலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சா, அவனும் அழகே நிப்பாட்டுறதுக்கு என்னென்னமோ சொல்லி பார்த்தான். எனக்கு அழகே நிற்கவே இல்லடி, அதனால தான் அவன் அப்படி பண்ணியிருப்பான். எனிவே அப்போது கன்ஃபார்மாக அண்ணாவுக்கு மேலே லவ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்க? லவ்வை சொல்லலாம்ல. அடியே 10 வருஷம் லவ்டி, அப்படிலாம் சொல்லிட முடியாது. அவன் என்கிட்ட லவ்வை சொன்னதுக்கப்புறம் தான் அவனுக்கே ஒரு சர்ப்ரைஸாக நான் கொடுக்கணும், இந்த டைரியை கொடுத்து. இல்லை, அண்ணன் ரொம்ப ஷாக் ஆயிடுவார் நீ இத்தனை வருஷம் அவரை லவ் பண்ணதெல்லாம் தெரிஞ்சா. ஆமாம், அதனால் அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறப்போ அவனுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இதை நான் சொல்லுவேன். சீக்கிரம் அண்ணன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நல்லா இருக்கும்டி. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. இன்றைக்கி பண்ணுவான் நாளைக்கு பண்ணுவான்னு பார்க்குறேன், பண்ண மாட்டேனே. ஏதோ ஒரு டேட் குறித்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால அந்த டேட்டில் தான் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாருப்பில்ல. அதனால் வெயிட் பண்ணு, சொல்லிடுவார் கண்டிப்பாக. ஆமாடி. ஃபோன் அடிக்குதுடி. யாரு இது? பார்க்குற மாதிரி. யாருடி? ஹாய் ஸ்னோடி, உங்கள் அண்ணன் தான் கால் பண்ணுறான். ஓ அப்படி, ஓகே ஓகே, நீ பேசு, நான் இன்னும் கூட்டிகிட்டு கிளம்புறேன். சரிடி. தங்கப்பட்டு அத்தை மாமா கிட்ட பேச போகிறாங்களா, நம்ம போகலாமா? இங்கே தானடி, மம்மிட்ட போகலாவா? என்ன சொல்லு. ஐயடா, என்னோட ஜில்லு கோவமாக இருக்கா போல. நான் ஏன் கோவமாக இருக்க போகிறேன்? நான் யார் சார் உங்கள் மேலே கோவப்பட? ஐயடா, அதான் நல்லாவே தெரியுது கோவமாக இருக்கேன்னு. செல்லம், என்ன செல்லம் பண்ணுறது? அங்கே இருந்தேன்னா அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கடா, அதனால தான் நான் வந்துட்டேன். நாளைக்கு ஷோராக வரேன்னு சொன்னேன்ல, மார்னிங் வந்துட்டு நீங்கள் கிளம்புனதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்புவேன்னு சொன்னேன்ல. அம்மாக்கிட்ட ஏதாவது போய் சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் வரோம். ப்ளீஸ்டா, கோவப்படாத. நீ என்ன சொன்னாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கு. நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் கூட நீ என் கூட இல்லாமல் போயிட்டில்ல, போ. அச்சோ என் தங்கம், எனக்கு தெரியும், எனக்கு நீ கஷ்டப்படுவேன்னு தெரியும், அதனால தான் கால் பண்ணேன். கோச்சிக்காதடா, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு வந்துடுறேன். நீ சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் மூளைக்கு புரியுது, மனசுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேணாம் தங்கம், இந்த ஃபைட் கூட அழகாக தான் இருக்குது. இருக்கும் இருக்கும். சரி ஓகே, பாப்புக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் மலர் அப்புறம் கவிக்குட்டி எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் நீ கால் பண்ணியா, அவங்க 2 பேர் போயிட்டாங்க, நான் கூட பேசிகிட்டு இருக்கேன். ஓ அப்படிங்களா? அப்போது மாமாவை மிஸ் பண்ணுறீங்களா என்ன? ஆமாம், மாமா ஓமா பே. என்னடி, உண்மையாக மிஸ் பண்ணுறதானே? ஆமாம், மிஸ் பண்ணுறேன்னு சொன்னால் மட்டும் உடனே அப்படியே தாவி குதிச்சு இங்கே வந்துடுவேன் தானே? நீ மிஸ் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, நான் வரணும் இல்லைன்னு பாரு. ஐயடா, வர்ற மூஞ்சியை பாரு. அப்படின்னா தான் நீ இங்கே ஸ்டே பண்ணியிருப்பியே. வாயை மூடிட்டு இருந்துரு, மறுபடியும் எனக்கு கோவத்தை கிளப்பாத. அச்சோ, அப்போது என் பாப்பு ரொம்ப தான் மிஸ் பண்ணுற, அப்படி தானே? ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன இப்போ வந்துடுவியா அடுத்த செகண்டே? எனக்கு உன் கூடயே இருக்கணும் போல இருக்க அகில். அது என்ன ஏதுன்னா எனக்கு சொல்ல தெரில. ஆனால் உன் கூட இருந்தால் ரொம்ப சேஃபாகவும் செக்யூராகவும் ஒரு மாதிரி நல்ல ஃபீல் இருக்குது. நீ போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி டல் ஆகிட்டேன் தெரியுமா? எல்லாருமே கேட்டாங்க ஏன் இப்படி டல்லாக இருக்கேன்னு. பட் அக்கா 2 பேருக்கு ஒரே நாள் மேரேஜ் ஆனனால தான் நான் நல்லா இருக்கேன்னு எல்லாருமே அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ உண்மையோ அதை விட நீ பக்கத்தில் இல்லைன்னு ரொம்ப ஃபீலாக இருக்குது. நான் வாங்கும் சுவாசங்கள் எல்லாம் நீ தந்த காற்று, நீ இன்றி வாழ்ந்திட இங்கு எனக்கேது மூச்சு. செல்லம், சாரிடா, நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்குமே நீ பக்கத்தில் இல்லாத ஃபீலாக தான் இருக்குது. அதோட 1 மந்த் நீ ஊருக்கு போயிடுவ, உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி தான் கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நிற்கிறேன். நீயே சொல்லு, நான் என்ன பண்ணட்டுன்னு. இப்போவே நான் கிளம்பி வரணுமா சொல்லு, நான் வரேன். இல்லை இல்லை அகில், வேண்டாம். நான் தான் ஏதோ எமோஷனலில் ஏதோ உளறிட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் நாளைக்கு காலையில் சீக்கிரம் வந்துடுங்க எல்லோரும், ஓகேவா? ஷுவரா? ஷூர். சரிடா, நீ எப்படியும் எங்கே தானே 1 மந்த்க்கு அப்புறம் படிக்கிறதுக்கு வருவ? ஆமாம்,
ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் வரணும். ஆனால் சந்தோஷம் இருக்கா இல்லை? ஆமாம், மினியோட ஹஸ்பண்ட் சந்தோஷ் மாமா தானே? ஆமாம், அவர் தான். அவன் ஃப்ரெண்டோட அண்ணன் லாயராக இருக்காராம். அவர்கிட்ட விசாரிச்சதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லாயர் படித்தா 5 இயர்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு. அதனால வந்துட்டு ஏதாவது கோர்ஸ் தனியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிஎல் பண்ண சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சுட்ருக்கேன். ஆமாடி, நான் கூட விசாரித்தேன். தர்ஷன் தெரியும்ல? தர்ஷனா? யார்? அதான்டி என் மாமா பையன். ஆமாம்மா. அவர் என்ன படிக்கிறாரு? அவன் லாயர் தாண்டி படிச்சுட்ருக்கான். செகண்ட் இயர் சென்னையில் தான் படிச்சுட்ருக்கான். ஆனால் அவனும் சொன்னான் ஸ்டார்டிங்கில் வரும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 12th வரைக்கும் படித்தது வேறு. இப்போ வந்து லா பற்றி படிக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இல்லை, கன்ஃபியூஸ்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவே ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு வந்தால் உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஈஸியாக இருக்குன்ற மாதிரி சொன்னான். நான் தானே தெரியாமல் யார் பேச்சும் கேட்காம ஸ்ட்ரைட்டாக நான் பிஏபிஎல் எடுத்துட்டேன். எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே கஷ்டமாக இருக்குன்னு தான் சொன்னான். 3rd இயர் எப்படி இருக்கும்னு தெரில அப்படின்ற மாதிரி சொன்னான். நேற்று அவன்கிட்ட விசாரித்தேன். ஆமாம், நானும் விசாரிச்ச வரைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. நீ ஸ்ட்ரைட்டாக பண்ணுறதை விட ஏதாவது கோர்ஸ் பண்ணிட்டு பண்ணு, அது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நானும் மலரும் அதான் திங்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஏதாவது கோர்ஸ் பண்ணணுன்னா பிகாம், பிஎஸ்சி, எம்பிஏ ஏதாவது பண்ணோம். நான் சயின்ஸ் குரூப்ன்றனால பிஎஸ்சி பண்ணுற மாதிரி தான் ஐடியா இருக்குது. சப்போஸ் பண்ணால் அப்படின்னா நான் சென்னைக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது அகில். ஏன்னா பிஎஸ்சிலாம் எங்கள் ஊர்லேயே காலேஜில் இருக்குது. அதனால நான் சென்னை வர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 3 இயர்ஸ். ஐயோ, இது வேறையா? அம்மா தாயே, அப்போ என்ன பண்ண, நீ ஃபுல்லாகவே பிஏபிஎல் பண்ணிவிடு. நீ பிஎஸ்சியோட பிகாம் பிஏலாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீ ஸ்ட்ரைட்டாகவே பிஏபிஎல் பண்ணிடு, சென்னைக்கு வந்துடு. ஓகேவா? கேடி, உன் கூடவே இருக்கணுன்றதுக்காக நான் கஷ்டப்பட்டு படிக்கணும், அப்படி தானே? எல்லா படிப்புமே கஷ்டப்பட்டு தானே படிக்கணும். இல்லையே, நான் எப்பவுமே படிப்பேன், இஷ்டப்பட்டு தான் படிப்பேன். கஷ்டப்பட்டு என்றைக்குமே படிக்க மாட்டேன். அப்படி கஷ்டப்பட்டு படித்தா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாரமாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவே இஷ்டப்பட்டு படி ரொம்ப ஜாலியாக ஸ்மூத்தாக இருக்கும். ஓ, அதனால தான் நீங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டா? 11th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 12th நீங்கள் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ஏன் நீ தான் எக்ஸாம் பேப்பர் திருத்த போறியா என்ன? அதெல்லாம் எப்போவோ திருத்தி முடிச்சிருப்பாங்களே. ஆமாம். நான் ஒன்று கேட்கவா? கேளு. நீ ஒரு மேஜிக் தானே? மேஜிக்கா? நானா? ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், என் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிட்டேன். அந்த முட்டை கண்ணை வச்சு பண்ணியா இல்லை உன் ஸ்மைலை வச்சு பண்ணியா தெரில. ஆனால் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி என்னோட லைஃப்பை டோட்டலாக மாற்றிட்டடி. என்னோட லைஃப் 10 வருஷத்துக்கு முன்னாடி மாறிடுச்சு அகில். என்னடி? புரியல. ஒன்றும் இல்லை. நீ அழகிடி. நீ என்னோட அழகண்டா. குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணுறாளே நான் ஸ்டே பண்ணலேன்னு. எனக்கு மட்டும் என்ன ஆசையாடி உன்னை விட்டுட்டு வரணுன்னு, வேறு வழி இல்லை, அதான் வந்துட்டேன். ரொம்ப புலம்புறாளே நாளைக்கு ஊருக்கு போகிறான்னு. எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது அவள் ஊருக்கு போகிறான்னு. 1 மந்த்தாக இருந்தாலும் 30 நாள் இல்லையா? என்ன பண்ணலாம்? என்னடியா நீ அண்ணா ஃபேஸில் வெட்ரமாஸ் லைட்டே எரிஞ்சிட்ருக்கு போல. ஆமாடா, ரொம்ப பிரைட்டாக இருக்கு. என்ன அண்ணா? டே வாங்கடா. எப்போ வந்தீங்க? நாங்கள் இப்போ தான் வந்தோம். பட் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி உன் ஃபேஸில் அவ்வளோ க்ளோ இருந்தது. என்ன இப்போ தான் மித்துக்கிட்ட பேசிட்டு ஃபோன் வச்சியோ? இதுதான் என் தங்கச்சின்றது எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சா பார்த்தியாடா? அதுதான் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. நீ 32 பல்லையும் காட்டிட்டு உட்காந்துருக்கும் போதே மித்துக்கிட்ட தான் பேசிட்டு உட்காந்துருப்பேன்னு. சரிடா, ரொம்ப கலாய்க்காத. அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்தா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். அது எப்படி முடியும்? நம்ம அம்மான்ற பேரில் ஒரு வெள்ளியை கூடவே வச்சுருக்கோமே, அவங்க எப்படி ஸ்டே பண்ண விடுவாங்க? டேய் அப்படிலாம் சொல்லாதடா. ஆமாம், அப்படிலாம் சொல்லாதடா. அவள் அம்மா பொண்ணு, இதுதான் நல்லா தெரியுமே. அம்மாவுக்கு பொண்ணு தப்பாமல் பிறந்திருக்கு. என்ன குணம் மட்டும் நம்மள மாதிரி வந்துருச்சுப்பா, நல்ல வேலை. டேய் அப்படிலாம் இல்லைடா. அப்பா அம்மா 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான். ஏய் போய் சொல்லாத. உனக்கு அப்பா விட அம்மா தானே பிடிக்கும்? நோ வே, எனக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். அம்மாவை பிடிக்கும், அவங்க மேலே இருக்க மரியாதை தான் அப்படி என்னை பேச வைக்க தவிர எனக்கு அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா நடிக்கிறான் இவ. சீப்படா நாய், நடிக்கலாம் ஒன்றும் இல்லைண்ணா. சரி சண்டை போடாதீங்க. நீங்களும் கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. நான் ஒரு விஷயத்த போட்டு யோசிச்சுட்டே இருந்தேனா கரெக்டாக நீங்களும் வந்துட்டீங்க. எனக்கு ஒரு ஐடியா கொடுங்களேன் ப்ளீஸ்.
என்னண்ணா என்ன போட்டு யோசிச்சுட்டு இருந்த? என்னன்னு சொல்லு. இல்லைடா, மித்து கூட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்ல, அப்போது அவள் ரொம்ப ஃபீல் பண்ணாடா, நான் ஸ்டே பண்ணல, அவள் கூட இருக்கல அந்த ஒரு நாள்னு சொல்லிட்டு. அதனால நாளைக்கெல்லாம் வந்து அவள் சமாதானம் ஆக மாட்டா போல. இன்றைக்கி எப்படியாவது அவளை போய் பார்க்கணுன்னு தோணுதுடா. எப்படிடா போகலாம்? கிளம்பி போக வேண்டியதானே, பைக்கோ காரை எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வா. எப்படிடி, இதோ 6 o'clock ஆகிடுச்சு, இன்னுமே அம்மா வெளில போனால் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. எப்படி போகிறது? என்ன கேட்டு போகிறதுக்கு நீ என்ன ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவா போகிற? லவ்வரை பார்க்க போகிற, மித்ராவை பார்க்க போகிற. அதனால யாருக்கும் தெரியாமல் கேட்டை எகிரி குதிச்சு நைட்டில் போய் பார்த்துட்டு வந்துடு. டீ சூப்பர் ஐடியாடாச்சோ. ஆனால் அந்த ஐடியாவில் ஒரே ஒரு சிறு திருத்தம். என்னடாண்ணா? நான் கேட்டு எதை குதிச்சு போய் மித்ரா பார்த்து வரேன்னு நீ சொன்னில்ல, ஆனால் அதில் என்ன திருத்தம்னா, நான் இல்லை நம்ம 2 பேரும் இந்த வீட்டை கேட்டை தாண்டி போய் மித்ராவை பார்த்துட்டு பேசிட்டு அப்புறமா வருவோம். ஓகே? என்ன இது என்னன்னா நியாயம்? நீ உன் லவ்வரை பார்க்க போற, பாவம் அர்ஜுன் என்ன வரணும்? அப்படி கேளுடியா நீ. பொதுவாக லவ் பண்ணா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறது தான் வழக்கம். ஆனால் என் அண்ணா அவன் ஃப்ரெண்ட்ஸை தான் விட்டுறான், என்ன தான் எங்கே வேணாலும் கூப்பிட்டு போகணுன்றான். ஏன்னே தெரில. ஏன்னா அண்ணனுக்கு நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனாலயா இருக்கும். அதானே, அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டியே. சரிடா, ஓகே ஓகே, நீ வரல, நம்ம நைட்டு போயிட்டு வந்துடலாம். வேற என்ன பண்ணி தொலைக்க, வந்து தானே ஆகணும். ஒரு பக்கம் என் அண்ணா, இன்னொரு பக்கம் என் அத்தை பொண்ணு, வராமல் இருக்க முடியுமா? வரேன். தேங்க்யூடா அச்சு, தேங்க்யூ. அப்பா, அண்ணாவோட ஃபேஸை பற்றியாடா அவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. மித்ரா வந்ததுக்கப்புறம் அண்ணா ரொம்பவே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு இல்லை அர்ஜுன்? ஆமாடி, முன்னெல்லாம் இதையோன்னு யோசிச்சுட்டு தனியாக உட்காந்து இப்படியே புலம்பிகிட்டே இருப்பான். இப்போ தனியாக உட்காந்துருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அவளை நினச்சிட்டே இருக்கான், சந்தோஷமாக இருக்கான். எல்லாத்துக்குமே ரீசன் அவள் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. என்னோட உயிர், என்னோட உலகம், என்னோட வாழ்க்கை எல்லாமாவும் மாறிட்டா. அது எப்படின்னு நல்லா யோசிச்சு கூட பார்க்க முடியலடா. ஷீ இஸ் வெரி லக்கினா. சேச்சா இல்லைடாம்மா, நான் தான் லக்கி அவன் எனக்கு கிடைக்கிறதுக்கு. ரொம்ப நல்ல பொண்ணுடா, நம்ம வீட்டுக்கு நல்ல மருமக, கரெக்டான மருமக அவள் தான். அப்போ we are so luckyன்னு சொல்லு. ஆமாடாம்மா, நம்ம எல்லாருமே ரொம்ப லக்கி தான். அவள் இந்த வீட்டுக்கு வந்தானா அந்த வீட்டை ரொம்ப அழகாக பார்த்துப்பா, ரொம்ப கலக்கலன்னு வச்சுப்பா, எப்போவுமே சந்தோஷமாக வச்சுப்பா, எல்லாரையும் தாங்குன்னு தாங்குவாடா. இந்த 10 நாளே நான் பார்த்துட்டேன் அவன் என்ன எவ்வளோ தாங்குறான்னு. சந்தோஷமாக இருங்க எப்போவுமே. இந்த தங்கச்சியும் தம்பியும் உன் கூடவும் எங்கள் அண்ணி கூடவும் நாங்கள் இருப்போம். என்ன அண்ணி? ஆமாம், யார் என்ன சொன்னாலும் நாங்கள் 2 பேரும் உன் பக்கம்தான். சாரி, உன் பக்கமும் என்னோட மித்ரா பக்கம்தான். என்னாச்சுன்னா சடனாக ஃபேஸ் மாறுது? இல்லைடா அர்ஜுன், நான் சொன்னேன்ல ஜில்லுக்கிட்ட அம்மா தர்ஷினியை பற்றி பேசியிருந்தாங்கன்னு. ஆமாண்ணா, அச்சு சொன்னா. அம்மாவுக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியவே தெரியாதுல்ல. ஆமாடாம்மா, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ என்னோடய மேரேஜ் விஷயத்துலையும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும்னு என்னென்ன பண்ண போகிறாங்களோ அதை இப்போவே நினச்சா பயமாக இருக்குடா. நான் அதெல்லாம் தூக்கி போடுண்ணா, அது இன்னும் 4-5 வருஷம் கிடக்கு. இப்போ தான் அவளுக்கும் நம்ம மித்ரா வயசு தானே. ஆமாம், உங்கள் 2 பேருக்கு ஒரே தானே, ஏதோ 10 days முன்ன பண்ண நினைக்கிறேன். ஆமாம், நான் ஏப்ரல், அந்த பொண்ணு மேன்னு நினைக்கிறேன். ஆமாடா. அப்புறம் என்ன, அவள் இப்போ தான் காலேஜே என்ட்ராவா, இன்னும் அவள் என்ன படிப்பாளோ, அதுக்கப்புறம் வேலைக்கு போவாளா, எப்படியும் ஒரு 4 to 5 years ஆகிடும். அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலுமே யோசிப்பாங்க. அது வரைக்கும் நீ உன்னோட லவ்வில் நீ சின்சியராக ஃபோக்கஸாக பண்ணிகிட்டே இரு. பின்னாடி என்ன நடந்தாலும் நானும் இவ்வளோ இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். அப்புறம் டேடி விட்டோம் பார்த்தியா, டேடியும் சேர்ந்து தான், நாங்கள் 3 பேர் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம், பயப்படாத. நீங்கள் தாண்டா என்னோடய பேக் போனே, என்னோடய ஃபேமிலி தான் என்னோடய ஸ்ட்ரென்த்துன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி என்னோடய ஃபேமிலி தான் என்னோடய வீக்னஸும் கூட. அவள் தர்ஷினியை எனக்கு கல்யாணம் பண்ணுறதா பேசியிருக்கு, என் ஆசை இருக்குன்னு அம்மா சொன்னதுக்கே ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகி ஒரு மாதிரி அழுதுட்டாடா, கஷ்டமாயிடுச்சு. இது உண்மையிலே நடந்தால் அவள் என்ன ஆவான்னே தெரியல. எனக்கு எப்பவும் தெரிஞ்சிச்சு அவள் மனசில் நான் இருக்கேன்னு. அதனால் அவளை விடக்கூடாதுடா. அண்ணா, we are always supportingண்ணா. நீ ஒன்றுமே ஃபீல் பண்ணாத, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். இந்த மித்துக்குட்டி தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வருவா, ஓகேவா? சரிடாம்மா. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. அது சரி, 5 வருஷமாக காக்கா வச்சுட்டா, அது 10 போல இருக்கு. இப்போது ஃபர்ஸ்ட் நைட்லேயே வந்து காக்கா வச்சிட்ருக்கா. இன்னும் இவ்வளோ காணோம். பெரியவங்க நல்ல நேரம் அது இதுன்னு ஏதாவது சொல்லி அனுப்பிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இவ்வளோ லேட்.
மாப்பிள்ளையா அவ்வளோ பொறுப்பா நான் 6 o'clockலாம் வந்து உட்காந்துட்டேன். ஆனால் இந்த பொண்ணை காண பாருங்களேன், போர் அடிக்குது வேற. இவன் எப்பதான் வருவா? நான் வந்துட்டேன். என் ரோஜா நீயா, என் உயிரே நீயா, என் அஞ்சலி நீயா, கீதாஞ்சலி நீயா. என்னடி கல்யாணத்துல இருந்ததை விட ஃபர்ஸ்ட் நைட்ல இவ்வளோ அழகா இருக்க. அழகா இருக்குண்ணா, மினியை கதை மேக்கப் பண்ணிவிட்டாங்க. வேற லெவல்ல இருக்குடி. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வர லுக்கே இல்லை இது. ஏன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏதாவது லுக் இருக்கா என்ன? ஆமாடி, ஃபர்ஸ்ட் நைட் இப்போ பொண்ணுங்க வெக்கப்பட்டுட்டே வருவாங்கன்னு பேரு. நீ என்னடா கெத்தான் நடந்து வர? நான் எதுக்கு வைக்கப்படணும்? ஃபர்ஸ்ட்டு இந்த முகரையை தான் 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். புதுசாக இன்னைக்கு வேறு வைக்கப்படணுமா? சிப்பா. இல்லை ஃபர்ஸ்ட் நைட்டுடி. சரி உட்காரு. ஆமாம் ஆமாம், கால் ரொம்ப வலிக்குது, உட்காரணும். சரி இந்த கிளாஸ் பிடி. கேண்டி உட்காரணுன்னு உட்காந்துட்டேன். இது புருஷன் காலில் விழுற பழக்கலாம் இல்லையா? ஐயா, புருஷன் காலில் விழுறாங்க. என்ன அந்த காலத்தை போட நினச்சியா? நீ வேணா என் காலில் விழு, ஆசீர்வாதம் பண்ணுறேன். நல்ல ஃபர்ஸ்ட் நைட்டுடி, புருஷன் காலில் கூட விழ மாட்டியா? ஆமாம், நீ தான் லைஃப் லாங் என் காலில் விழுந்து கிடக்க போகிற. இல்லை நான் வேற உன் காலில் விழணுமா? அப்படா. அது என்னமோ உண்மைதான். பாவம் சித்துவை நினைச்ச வர கஷ்டமா இருக்கு. இவளே இவ்வளோ பாடுபடுத்துறா, அவன் என்ன பண்றாளோ? நான் என்னடா பண்ணுறேன்? நீ என்ன பண்ற? நீ தான் ஒன்றும் பண்ண மாட்டியே. சி, வெக்கமா இல்லை? நான் ஏண்டி வெக்க பண்ணும்? இதோ 3 முடிச்சு போட்டிருக்கேன்ல, இன்னுமே வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு. அதுக்கு கூத காத்து கொல்லுதடி குரச்சிலக்காரி, உன் கூந்தல் மட்டும் தாடி, தாலி கயிறு இருக்கட்டுண்டி, நீ மத்ததெல்லாம் கலட்டி வை. என்னை நான் பெண்ணாக இப்பொழுதுமே உணரல, உன்னாலே பெண்ணானேன் எப்படி என தெரியல. நலங்குண்டி இங்க என்ன பாட்டுக்கு பாட்ட நடந்துட்டு இருக்கு? நான் பாடினோன்னு நீனு பாடுற ஒய்யால. அழகு தங்கம், சும்மா விளையாண்டா செல்லாம். தெரியுது விளையாடுறேன்னு மேடம். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் லவ் பண்ணும்போது எதுவுமே பண்ணவில்லை. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வாடி கண்ணம்மா. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவிட்டுக்குள்ள நிற்காது தெரிந்த காலையை கட்டிவிட்டு கண் சேரிக்கும் சுந்தரியே. நான் தார சிற்பம் உன்னோட வெப்பம், நான் தொட்டு பார்க்கிறப்போ என்ன மெத்தைக்கு மேல உன்னோட சேல எங்கையில் சிக்கும் வேலை என்ன நினைச்ச? என்ன பண்றா? இன்னும் ஆளே காணா. நம்ம வாழ்க்கையில எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடக்குது. காதல் சரி, கல்யாணம் சரி, குழந்தை எப்படின்னு தெரில, எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் பட் ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்தான்னா ஏதாவது பேசிகிட்டு இருக்கலான்னு பார்த்தா இன்னும் வரக்கானா. டே சித்து, நீ பேசிகிட்டு இருக்கிறதுக்கா உன் பொண்டாட்டி எதிர்பார்க்குற? ஆமாம், பேசிகிட்டு இருக்கதான் எதிர்பார்த்துட்ருக்கேன். காணுமே இன்னும். மாமா, ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன், உன்னை பார்த்தவுடன் உண்மை நான் அறிந்தேன். என் உயிரில் நீ பாதி என்று உன் கண்மணியில் நான் கண்டு கொண்டேன். வா, வந்து பக்கத்தில் உட்காரு. இல்லை நான் வரல. ஏன் வரல? உள்ள வரைக்கும் வந்துட்டு, அதுவும் பால்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வரலன்ற? சும்மா இருங்க மாமா, நான் வரல. ஆடி போ, நான் வரல. அது சரி, நான் வர இரு. எப்படி வந்துட்டேனா? தண்ணி போங்க, ஹார்ட் பீட் வேற எனக்கு வேகமாக பம்ப் ஆகுது. நீங்கள் பக்கத்தில் வருவோம், தண்ணி போங்க. இது என்னடி கொடுமையாக இருக்கு? நான் எப்போவுமே உன் பக்கத்தில் இப்படி தானே நிற்பேன், இன்னைக்கு மட்டும் என்ன? அதெல்லாம் அப்படி தான், நீங்கள் தள்ளி போங்க. நாங்கள் தள்ளி போகிறது இருக்கட்டும், நீங்கள் வந்து உட்காருறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி ஓகே, அந்த பால் கொடுங்க, எனக்கு தானே கொண்டு வந்தீங்க, குடிக்கிறேன். அதை வேணா செய்யுங்க, இந்தாங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நீங்கள் இந்தாங்க, பால் தானே கேட்டீங்க, குடிங்க. இல்லை, நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக
ரொம்ப அழகாயிட்ட. இது அழகாயிட்டேனா? அப்ப இதுக்கு முன்னாடி இல்லையாக்கும்? இல்லடி பைத்தியக்காரி, சீரியஸா முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப அழகா இருக்க. ஐயா ரொம்ப ஐஸ் வைக்க வேணாம், இந்தாங்க பால் குடிச்சிட்டு போய் உட்காருங்க. உட்கார வேண்டிய நேரமாடி இது. ஆமா ஆமா உட்காருங்க உட்காருங்க, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியதா இருக்கு, முதல்ல உட்காருங்க. சரிடி உட்கார. உட்காந்து மாமாக்கு என்ன தருவ? மாமாக்கு தானே அடி தான் தருவேன், உட்காருங்க ஃபர்ஸ்ட். நீ வாடி பாரு. கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க, என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி அணைக்க. என்ன மேடம், ஸ்டார்டிங்ல பயந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது, இப்போ என்ன? அதெல்லாம் அப்படிதான். முதல்ல நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ் தானே, பண்ணிடுவோம். கடைசி வரைக்கும் உன்னை கண் கலங்காம உன் தங்கச்சி சொன்ன மாதிரி உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். ஓகே? அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்களும் சரி வீட்டில் உள்ளவங்களும் சரி பார்த்துப்பீங்கன்னு. ஆனால் அந்த ப்ராமிஸ் இல்லை, இது வேற ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ் டி, சொல்லு பண்ணுறேன். இனிமே எக்காரணத்தை கொண்டோம் என்ன ப்ராப்ளமாக கூட இருக்கட்டும் நம்மளுக்குள்ள, இதுக்கப்புறம் ஏதாவது பெரிய சண்டையாக கூட இருக்கட்டும், உங்ககிட்ட நான் பேசாமல் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை என்கிட்ட நீங்கள் பேசாமல் தான் என்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் அந்த ட்ரிங்க்ஸ் மேலே தெரியாமல் கூட கை வைக்கக்கூடாது. நீங்கள் என் மேலே சத்தியம் பண்ணுங்கள். ஹே பைத்தியக்காரி, அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் அப்படி இருந்தது, அதனால ஏதோ புத்தி கட்டத்தனா பண்ணிட்டேன். இனிமே அந்த மாதிரி பண்ணுவேன் நாடி, கண்டிப்பாக பண்ண மாட்டேன் தங்கம். எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இனிமே இந்த ட்ரிங்க்ஸ் பக்கம்லாம் எட்டி கூட பார்க்க மாட்டேன். அது எனக்கு தேவையே இல்லாததுடி, அதான் போத. நீ வந்துட்டு இல்லை பேசுறதுன்னா நல்லா தான் மாமா பேசுவீங்க. நீங்கள் நம்மளுக்குள்ள எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதை தொடக்கூடாது. ஓகே? அடியே, அன்னைக்கு கூட நான் குடிக்கணும் குடிக்கலடி, என் ஃப்ரெண்டு தாண்டி ஊற்றி விட்டுட்டான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணுங்க. ஓகே மேடம், சொல்லிட்டீங்கல்ல, இன்னுமே மேடம் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் இங்கே நான் நடப்பேன். ஓகே? ம் சரிடி, நான் தான் ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டேன்ல, சிரிக்கலாம்ல. ஓகே, நம்ம கலவையில் ஈடுபடலாமா? ம் ம் ஐயடா, என் பொண்டாட்டிக்கு வைக்க வருதுப்பா. குங்குமம் நீன் சூடினேன் கோலமுத்தத்தில் கழையத்தான் கூரைப்பட்டு ஏன் உடுத்தினேன் ஊடப்பொழுதில் கசங்கத்தான். மங்கை கூந்தல் மலர்கள் எதற்கு கட்டில் மேலே நசங்கத்தான் தீபங்கள் அணைப்பதே புதிய பொருள் நாம் தேடத்தான். சந்தித்தோமே கனாக்களில் சில முறையா பல முறையா, அந்திவானில் உலாவினோ அது உனக்கு இந்த ரூமில் தானே இருக்கா? சரி, உள்ளே போய் பார்க்கலாம். ஏய், இந்த டோரை இவ்வளோ சவுண்டு போடுது, மாட்டி விட்டுரும் போல இருக்கு. எங்கே, இந்த ரூம் தானா? ஆமாம், நம்ம பாப்பு. விண்ணை துடைக்கின்ற முகிலை வெள்ளி நிலவை மஞ்சள் நட்சத்திரத்தை உன்னை தேடி மண்ணில் வரவழைத்து உன்னை காதலிப்பதை உரைத்தேன். இன்று பிறக்கின்ற பூவுக்கும் சிறு புல்லுக்கும் காதல் உரைத்து முடித்தேன். உள்ளம் காதலிக்கும் உனக்கு மட்டும் இன்னும் சொல்லவில்லையே இல்லையே. ஏ அழகி, என்னடி முடிச்சிருக்கிறத விட தூங்கும்போது இவ்வளோ க்யூட்டாக இருக்க. அம்மாடி. பின்னழகில் ஏறும்போது பொட்ட புள்ள உடனாம் பார்த்து சொட்டு சொட்டா கரைஞ்சேனே. அம்மாடிவும் அழகு செமதூரு உன்னை கண்டா